வேதாந்த விஷயத்தை கொண்டு வந்து நுழைக்கிறார். எந்த ஒரு விஷயத்த நம்ம வேதம் முழுக்க உபனிஷத் முழுக்க படிச்சு தெரிஞ்சுக்கணும், அந்த விஷயத்த ரொம்ப எளிமையா சொல்றார். யாரால இந்த உலகமான தாங்கப்பட்டிருக்கோ, யாரால இந்த உலகமானது படைக்கப்பட்டிருக்கோ, எதனால இந்த உலகமானது படைக்கப்பட்டிருக்கோ, இந்த உலகம் எதனால ஆக்கப்பட்டிருக்கோ, இந்த உலகத்துக்குள்ள யார் இருக்காரோ, இதுக்கு எல்லாருக்கும் அப்பாற்பட்டு அந்த பகவான் இருக்கார். இதுவாகவும் இருக்கார், இது எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டு இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொல்றோம். நம்ம இதுக்கு முன்னாடி இந்த விஷயம் சொல்லியிருக்கோம். உங்களுக்கு இந்த 3 வார்த்தைகளை சொல்லியிருக்கோம். இந்த உலகமானது எப்படி தோற்றுவிக்கப்படுது அப்படின்னு சொல்லி கேட்கும் போது நமக்கு 3 விதமான காரணங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கோம். நிமித்த காரணம், உபாதான காரணம், சககாரி காரணம் அப்படின்னு 3 விதமான காரணம் சொல்லியிருக்கோம். ஒரு குயவன் ஒரு பானையை பண்றான் அப்படின்னா குயவன் அப்படின்றவன் ஒரு காரணம். அதுக்கப்புறம் களிமண் அப்படிங்கிறது 2வது காரணம். அதுக்கப்புறம் அந்த பானையை செய்வதற்கு உபயோகப்படுத்தக்கூடிய அந்த சக்கரம் அப்படிங்கிறது ஒரு காரணம். அதுக்கப்புறம் நம்மளுக்கு தயாரிச்ச பானை அப்படிங்கிறது இன்னொரு காரணம் அமைது, இன்னொரு செயல் அமையுது நம்மளுக்கு. சோ அப்படி இந்த உலகத்தை பகவான் சிருஷ்டி பண்றார் அப்படின்னா எப்படி சிருஷ்டி பண்றார் அப்படின்னா, இங்க நிமித்த காரணம் அப்படிங்கிறது அந்த குயவன், உபாதான காரணம் அப்படிங்கிறது அந்த சக்கரம், அந்த களிமண், இதெல்லாம் உபாதான காரணம் அப்படின்னு சொல்றோம். அதுக்கப்புறம் சககாரி காரணம் அப்படிங்கிறது இந்த படைக்கப்பட்ட உலகம், இந்த பானையை போன்றது. இப்படி சொல்லும் போது அங்க செய்யக்கூடிய குயவன் வேற, அங்க உபயோகப்படுத்தக்கூடிய களிமண் வேற, அங்க இருக்கக்கூடிய சக்கரம் வேற, அதுல இருந்து வரக்கூடிய பானை அப்படிங்கிறது வேற. பானையே குயவன் கிடையாது, அந்த குயவனே மண்ணு கிடையாது, அந்த மண்ணே சக்கரம் கிடையாது, எல்லாம் வேற 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 இருக்கு. ஆனா இங்க என்ன சொல்ற அப்படின்னா, இல்ல வேதாந்தம் என்ன சொல்லி கொடுக்கு அப்படின்னா, இந்த உலகத்துல பகவானை தவிர வேற ஒரு விஷயம் கிடையாதுன்னு சொல்லி சொல்றோம். அந்த பானையை செய்யக்கூடிய அந்த குயவனும், அந்த களிமண்ணும், அந்த பானை செய்வதை உபயோகப்படுத்தக்கூடிய அந்த சக்கரமும், கடைசியில் அந்த பானையுமாக யார் தான் இருக்கார் அப்படின்னா பகவான் தான் இருக்கார். இதான் சர்வம் கலவிதம் பிரம்ம அப்படின்னு சொல்றோம். எல்லாமே பிரம்மன் தான் அப்படின்னு சொல்றோம். சோ இப்படியாக இந்த பானையை தாங்கக்கூடியது பூமி. அந்த பானை அந்த பூமியினுடைய களிமண்ணால பண்ணப்பட்டிருக்கு. அந்த களிமண்ணுடைய மறு உருவம் தான் என்ன சொல்றோம், மரம். அந்த மரத்தினால ஏற்பட்டப்பட்ட சக்கரம். அதுக்கப்புறம் அந்த களிமண்ணால அந்த பானை, அந்த களிமண்ணுக்குள்ள அந்த மறுபடியும் அந்த பானைக்குள்ள அந்த களிமண் தான் இருக்கு. அந்த பானை உடஞ்சு போச்சுன்னா மறுபடியும் அந்த களிமண் தான் இருக்க போகுது. சோ இப்படியாக அந்த களிமண்ணால் அந்த பானை அந்த உருவாக்கப்பட்டது கொஞ்ச நாள் இருக்கு, அது அழிஞ்சு போயிடுது. ஆனாலும் களிமண் இன்னைக்கு இருந்துட்டு தான் இருக்கு. அந்த பானையோட அந்த களிமண் எல்லாம் போயிடுறது கிடையாது, களிமண் இன்னைக்கு தான் இருக்கு. சோ அப்படியாக பகவான் என்ன பண்றார் அப்படின்னா, இங்க உபாதான காரணமாவும் இருக்கார், நிமித்த காரணமாவும் இருக்காரு, சககாரி காரணமாவும் இருக்காரு. அதே சமயத்துல பகவான் என்னைக்கும் பகவானாகவும் இருந்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த விஷயத்துல சொல்றார். என்ன சொல்ல வர்றார், எல்லாமே பகவான் தான், வாசுதேவ சர்வமிதி அப்படின்ற விஷயத்தை தான் மறுபடியும் நமக்கு இங்க தத்துவ ரீதியா சொல்லி கொடுக்குறாங்க. இந்த தத்துவத்துல தான் நிறைய வித்தியாசம் வரும். இதுலதான் அச்சிந்திய பேதாபேத தத்துவம், இல்ல அத்வைத தத்துவம், இல்ல விசிஷ்டாபத தத்துவம், இல்ல துவைத தத்துவம் அப்படின்ட்டு இந்த ஒரு படைப்புல இருந்து என்ன பண்ணுவோம்னா நிறைய வித்தியாசம் வரும். இந்த படைப்பை பொறுத்துதான் நிறைய வித்தியாசங்கள் அப்படிங்கிறது தத்துவத்துக்குள்ளார வர ஆரம்பிக்கும். படைப்பை பொறுத்து மோட்சத்தை பொறுத்தும்னா நிறைய வித்தியாசங்கள் வரும். இல்லைன்னா பகவான் எல்லாரும் ஏத்துக்கிறாங்க, பக்தி அப்படிங்கிற விஷயத்த எல்லாரும் ஏத்துப்பாங்க. படைப்பை பொறுத்தும் அதே போல மோட்சத்தை பொறுத்தும் இந்த ஒவ்வொரு சம்பிரதாயத்துக்குள்ளார வித்தியாசங்கள் ஏற்படும் அப்படிங்கிற விஷயத்தை பார்க்கிறோம். சோ இப்படியாக இந்த உலகத்தில் இருக்க எல்லா விஷயத்திலையும் அவர் இருக்கார் அப்படின்ற விஷயத்தை புரிஞ்சுக்கிறது என்ன பண்றோம், இதை மறுபடியும் நம்ம சொல்ல வேண்டியதா இருக்கு, இந்த உதாரணம் சொல்ல வேண்டியதா இருக்கு.